இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து கொண்ட கடலை தேங்காய் சாதம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நான் இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம இதில் தேங்காயெல்லாம் சேர்க்கறதுனால நான் இதில் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விடும்போது இன்னும் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு ஒரு அளவுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது அதை போட்டுடுறேன். இந்த ரைஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துடலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு, ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இதில் வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இருக்கு. இந்த கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இஞ்சி பூண்டு மட்டும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 2 கை அளவுக்கு பசலைக்கீரை, பாலக் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, பசலைக்கீரை, அது வந்து ஒரு 2 கை அளவுக்கு நான் எடுத்து பொடியை கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே இதில் போட்டுக்கலாம். நம்ம இது கீரை போட்டிருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் இது வந்து வேக வைக்கணும். அப்படியே இப்படியே விட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே குக் பண்ணலாம். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து தேங்காய் பால் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இது 1 கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு தேங்காய் பால் விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது நான் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன். கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம கொண்ட கடலைக்கு உப்பு போட்டிருக்கோம், சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த வெங்காயம் இதுக்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக போட்டுற உப்பு. இப்போ நான் இதில் துருவி வச்ச தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவி வச்சு எடுத்துருக்கோம். அது இதில் போட்டுடலாம். இப்போ நான் இந்த குக் பண்ண ரைஸை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், இது ரொம்ப ஈஸி. நம்ம ரைஸ் குக் பண்ணி வச்சுட்டு சுண்டல் குக் பண்ணி வச்சுட்டோன்னா இது போட்டு ஒரு 2 திருப்பு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ரைஸ் குக் ஆயிரும். பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம தேங்காய் பால் விட்டு குக் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதோட ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரைஸ் ரெடி.